வணக்கம். இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள சிவன் கோவில் வந்திருக்கிறோம். வணக்கம். இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள சிவன் கோவில் வந்திருக்கிறோம். இங்கே உள்ள சிவனுக்கு பேர் திருத்தொலைநாதர்னு பேர். இந்த கோபுரம் இந்த பாருங்கள், இதுதான் ராஜகோபுரம். அதில் நம்பியாண்டார் நம்பி வாயில் வழியாக உள்ளே சேர போகிறோம். இந்த நம்பியாண்டார் நம்பி வாயில் வழியாக சிவகாம சுந்தரி. இங்க இருக்கிற இரவியின் பெயர் சிவகாம சுந்தரி. ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனாகிய திருத்தொலைநாத சுவாமி திருக்கோவில். ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத திருத்தொலைநாதர் உள்ள போகிறோம். பாண்டி 14 திருத்தலங்கள் இருக்கு, நோட் பண்ணிங்க. பாண்டி நாட்டில் முதல்ல ஒன்று வந்து இங்கே காணும், 2 அவ்வளோ 2 திரு ஆலவாய். ஓகே, அதாவது பாண்டி 14 திருத்தலங்கள். ஓகே, திருப்புணவாயில், திருவாடனை. ஓகே, ஃபர்ஸ்ட் முதல்ல பிரான்மலை, அப்புறம் திருப்புணவாயில். இது சொல்லியாச்சு. பிரான்மலை, திருப்புணவாசல், திருவாடனை, ராமேஸ்வரம், திருநெல்வேலி, அப்புறம் குற்றாலம், அப்புறம் திருச்சுழி, திருவேடகம், திருப்பரங்குன்றம், செல்லூர், மதுரை, திருப்புவனம், சிவகங்கை காளையார் கோவில். ஓகே, இதெல்லாம் 14 திருத்தலங்கள் இருக்கு. ஓகே, இன்னைக்கு யோக பைரவர் அஷ்டமி பூஜைங்க இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு 15/12/2025 அன்று அருள்மிகு ஸ்ரீ திருத்தலநாதர் சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம். ஓகே, மாலை 5 மணிக்கு நடந்து முடிந்து விட்டது. ஸ்ரீ யோக பைரவர் அஷ்டமி பூஜை. ஓகே, வெண்ணையா? வெண்ணெய் வெண்ணெய் மாவா? அரிசி மாவு. ஓகே, அரிசி மாவு. ஓகே, நந்தீஸ்வரருக்கு நாளை மறுநாள் வந்து இது வருது, பிரதோஷம் வருதுல்ல, பிரிச்சிடும். ஓகே ஓகே ஓகே. நந்தீஸ்வரர் வந்து முழுவதும் அரிசி மாவு சாத்தியிருக்காங்க. ஓகே, இதுவும் தவத்தூர் பொன்னம்பல அடிகளை கட்டடம் தான் இருக்குது. இந்த கோயில் அந்த 14 கோயில் ஒரு கட்டடம் தான் இருக்குது. குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்துக்கு சொந்தமான இது வந்து தவத்தூர் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளை கட்டடம் தான் இருக்குது. ஓகே, ஏதோ மக்கள் முடிஞ்சா? சரி, இப்போ என்ன எதுவும் இது பண்ணுறாங்களா? அபிஷேகம் சுற்றி வந்துடுறாங்க. இப்போ சுற்றி வந்துடும். 64 நாயன்மார்கள். இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். ஒரு கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஸ்தலங்க. பாரு, இதெல்லாம் கல்வெட்டுகள்லாம் இருக்கு பாரு, கல்வெட்டுகள்.
இந்த கல்வெட்டை வச்சே சொல்லிடலாம் இது எவ்வளோ பழமை வாய்ந்த கோயில்னு. பாருங்க, திருத்தளி நாதார் போட்டிருக்காங்க பாருங்க. நிலங்களி திருத்தளி. ஓகே, கல்வெட்டுக்கள். இது தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கணபதி, அகத்திய லிங்கம், அகத்திய மாமுனிவர் பூஜை செய்த அகத்திய லிங்கம். அகத்திய லிங்கம். ஸ்ரீ சிண்டிகேஸ்வரர், ஸ்ரீ சிண்டிகேஸ்வராய நமக. இது பெரிய கோயில் பாது. ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன். இதில் வந்து ஸ்ரீ யோக நாராயண பெருமாள் இருக்காரு. ஸ்ரீ யோக நாராயண பெருமாள் ஒரே கல்வெட்டில் செதுக்கப்பட்ட சிலையில் காட்சி அளிக்கின்றார். ஓடி வந்தேன். ஆமாம், பல இடங்களில் கல்வெட்டுகள்லாம் சிதிலமடைந்து காணப்படுகின்றன. கல்வெட்டை பற்றி ஒரு ஆராய்ச்சியே பண்ணலாம் போல் இருக்கு. இது ஆடல் வல்லான். நடராஜருக்கு இங்கே பெயர் வந்து ஆடல் வல்லான்னு பெயர். ஆடல் வல்லான். இன்னைக்கு வந்து சங்காபிஷேகம் யாக வளர்த்துருக்காங்க. திருத்தளிநாதர். முருகன் வள்ளி தெய்வானோட காட்சி அளிக்கிறார். சுற்றி வரணுமா நம்ம? இப்போ கன்னி மூல கணபதி பகவானே சரணம். சூப்பரா. அருள்மிகு ஸ்ரீ யோக பைரவர் சன்னதி. இந்த கோயிலில் விசேஷமாக இருக்கும். மற்ற கோவிலை காட்டிலும் இங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தோடு கூடிய ஸ்ரீ யோக பைரவர் சன்னதி இருக்கு. ஸ்ரீ திருநாகேஸ்வரர் சன்னதி. அதாவதுங்க, திருநாகேஸ்வரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வந்தாலே இங்கு ஸ்ரீ திருநாகேஸ்வரருக்கு என்று தனி சன்னதி இருக்கின்றது. இங்கே வணங்கிவிட்டு செல்லலாம். ஓகே, மொத்தத்தில் இன்று எங்களுக்கு நல்லதொரு காட்சி கிடைத்தது.
ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனுரை திருத்தலநாதர் சன்னதி. ஆமாம், அதாவதுங்க மற்ற சிவன் கோயிலுக்கும் இங்கே இருக்க சிவன் கோயிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஸ்ரீ யோக பைரவருக்குன்ட்டு தனியாக பிரம்மாண்டமான சன்னதி இருக்குது. இன்னொன்று ஸ்ரீ திருநாகேஸ்வரருக்கு தனி சன்னதி, மண்டபத்தோடு கூடிய சன்னதி இருக்குது. இல்லை, சிறப்பான கோவிலுங்க. அவசியம் எல்லாம் நீங்கள் எல்லாம் வந்து அவசியம் பார்க்க வேண்டிய கோவில். இன்னொன்று, அங்கே இருக்க நந்திக்கு வந்து இந்த மாவு சாத்தியிருக்காங்க, அரிசி மாவு சாத்தி முகத்தில் போல் பாதாம் பிஸ்தாவெல்லாம் போட்டு ஒட்ட வச்சுருக்காங்க. நல்ல சிறப்பான அபிஷேகம். வேறு எந்த கோயிலும் இப்படி பார்த்ததில்லை. நந்தீஸ்வரருக்குன்ட்டு சிறப்பான அபிஷேக முறைகள் செய்கிறாங்க இங்கே வந்து. ஓகே ஓகே. மற்றபடி நல்ல தரிசனம் உங்களுக்கு கிடைத்தது. நீங்களும் அந்த பக்கம் வந்தீங்கன்னாக்க இங்கே இருக்கின்ற திருத்தலநாதரை வணங்கிவிட்டு செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.